ஒவ்வொருத்தரோட செய்கிற தொண்டர்கள் அப்படிதான் இப்போ ஜீவ சேவையே சிவ சேவைன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் உணவு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இங்கிருந்து குருவர்களும் திருவர்களும் வந்து 2 வேளை நம்ம உணவு கொடுத்துருக்கோம். அதாவது எல்லாரும் உணவு கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் உணவு கொடுப்பாங்க, அவங்க வந்து வாங்கி போய் சாப்பிடணும். ஆனால் நம்ம விவசாய சேவை அப்படின்னா அவங்கள தேடி போய் கொடுப்பாங்க. இருப்பிடம் தேடி உணவு, இருப்பிடம் தேடி உணவு எல்லாருக்குமே அமையாது. அது அந்த குருவர்களோட அவங்க செய்கிற ஒரு விஷயமும் சுவாமி கூட வந்து அவங்க நடத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, இந்த ரோட்டில் போய் கொடுக்கும்போது கூட அவங்களுக்கு வந்து அந்த கார சட்னி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து அந்த தேங்காய் சட்னி போட்டுக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். இதை ஃபஸ்ட்டு கேட்கும் போது எல்லாருக்கும் என்னப்பா சட்னி கொடுக்காம எப்படிப்பா நீங்கள் அவங்க வந்து அதுக்கு சொன்ன லோகேஷ் சொன்ன காரணம் வந்து தேங்காய் சட்னி வந்து அந்த புண்ணுகள் இல்லாதவங்கெல்லாம் சரியாக ஆறாது. கார சட்னி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய இயற்கை உபாதைகள் வந்து அவங்க உடனே இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சாதாரண ஒரு 18 வயசு 20 வயசு 30 வயசு ஆன பொருள் எல்லாமே வந்து ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கிற மாதிரி தேடி அதை கண்டுபிடிச்சி அங்கங்கே போய் கொடுக்குறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம எல்லாம் போடுவோம், அது வந்து நம்ம எப்படி செஞ்சுருக்கோமோ நம்மளுக்கு தெரியாது, ஒரு காரமாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த உணவு வந்து எப்படின்னா எல்லாருமே சாப்பிடலாம். அது பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கும் அவங்க எல்லாம் நோய்க்கு ஆட்பட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு எந்த கொஞ்சம் வராத அந்த உணவு வந்து அவங்க சென்றடையுது. அதில் வந்து கடந்த ஒரு 20 நாளுக்கு முன்னாடி நம்ம 100வது நாள் விழா வந்து கொண்டாடினோம். 100வது நாள் விழா வந்து சும்மா சாதாரணமாக தான் கொண்டாடினோம். ஒரு 50 பேருக்கு வந்து வேஷ்டி சேலைகள் எடுத்து அதே மாதிரி அவங்க இருப்பிடம் தேடி சென்று கொடுத்து அந்த விழாவை வந்து சிறப்பு செஞ்சோம். இந்த விழா வந்து 100வது நாள் 500வது நாள் 1000வது நாள் அதெல்லாம் தாண்டி லட்ச நாட்களுக்கு வந்து சென்றடையணும். லட்ச நாட்கள் எப்படின்னா, இப்போ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு பின்னாடி வர அடுத்த சந்ததிகள் யார் இருக்காங்களோ அந்த சந்ததிகள் வந்து அதை வந்து எடுத்து செய்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகிறோம். இது வந்து நம்ம லோகேஷ் இருக்காரு, அவங்க கூட இருக்காங்க, அவர் பேரை மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறது யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே இணைஞ்சு செய்கிறது, அவருக்கு அதை விரும்ப மாட்டேன். எதனா சொன்னாங்க நான் மட்டும் இல்லையா, என் கூட எல்லாரும் இருக்கிறாங்கய்யா. ஏன்னா ஒருத்தர் பேர் மட்டும் தான் சொல்ல முடியும். இப்போ ஐயா சொன்னாங்கல்ல, தேனை கைலாய வாக்கியம் கார்த்திகேயன்னு சொல்லிட்டு, தேனை கைலாய வாக்கியம் கார்த்திகேயா மட்டும் கிடையாது, அவரை வழிநடத்துறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது பின்னாடி. அவர் சும்மா அந்த ஒரு பொருளாக அந்த இடத்துல நிற்பார். ஏன்னா எல்லாரையுமே வந்து ஒரு இடத்துல காட்ட முடியாதுங்கிறதுனால சாமி வந்து நம்மளை அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. நம்மளையும் தாண்டி நிறைய சக்திகள் வந்து நம்ம கூட அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இங்கே லோகேஷ் வந்து இந்த விஷயத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி எவ்வளவோ அன்பர் பெருமக்கள் இருக்கிறாங்க. இன்னும் வந்து அது அதிகமாகணும். இதை வந்து நம்ம 3 வேலையாக ஆக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யறதுக்கு தான் இப்போ கட்ட நடவடிக்கை நம்ம எடுத்துருக்கோம். 3 வேலையை ஏற்பாடு செஞ்சுட்டோம் அப்படின்னா 3 வேலையும் அது எவ்வளோ பேருக்கு நம்மளால கொடுக்க முடியுமோ அதை நம்ம இப்போதைக்கு கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் போக போக நம்மளுடைய எண்ணெய்களுக்கு ஏற்ற மாதிரி எண்ணிக்கைகளும் நம்மளுக்கு அதிகமாகும். நம்ம எண்ணெய்கள் வந்து ரொம்ப பெருசு, ஆனால் இப்போதைக்கு எண்ணிக்கை நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்குரிய வரவு நம்மளுக்கு குறைவாக இருக்குது. வரவும் வரும், நம்ம எண்ணெய்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த எண்ணிக்கைகள் நம்ம கொடுக்குற எண்ணிக்கைகளும் நிறைய பல மடங்கு அதிகமாகணும். அதுக்கும் நம்ம குருவர்களும் திருவர்களும் நமக்கு இணைஞ்சி இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி பசங்க எல்லாம் வந்து நோட்டு புக்கு கொடுக்குறது இந்த இதில் இருக்கும். அவங்க வந்து சைவத்தில் எப்படி கூட்டிகிட்டு வர்றதுன்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம நோட்டு புக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இன்னும் ஒரு 10-15 நாளில் இங்கே வந்து இளைஞர்கள்லாம் நிறையா இருக்காங்க. ஏன்னா இங்கே பக்கத்துலேயே நம்ம ஐயா பேர் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, இருந்தாலும் பேர் சொன்னால் தானே தெரியும். அதனால் விவேகானந்தர் ஐயாவோட படம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது. அவர் வந்துட்டு போன இடம், அவர் கால் தடம் படிஞ்சிருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம். இந்த இளைஞர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கைலாயவாதியத்தை கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷம் தான்.
ஆனா நீங்களே இங்க வாசிக்கணும். அதை வந்து நாங்க அங்கிருந்து வந்து இங்க உட்காந்து கேட்கணும். அதுக்கு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இதை யாராவது ஒரு 20 பேர் அவங்களுக்கு இந்த வாத்தியத்தை பார்த்துட்டு விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம யோகா செய்ய தொடர்பு கொள்ளுங்க, நிவாச தொடர்பு கொள்ளுங்க. வேறு யார் யார் இருக்காங்களோ இங்கே முக்கியஸ்தர்கள் பேர் யாரும் சொன்னோம்னா தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் எனக்கு தெரியாது, அவங்க எல்லாரையும் எனக்கு தெரியும், பேர் தெரியாது. அதனால் நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா நம்ம விநாயகர் வைக்கிற மாதிரியே நம்ம பிள்ளைகளை இங்கே தயார் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அடுத்தடுத்து செய்யக்கூடிய சேவைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போயிட்டு நம்மளுடைய இல்லைங்க. இப்போ நம்ம தேனாம்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனம் ஒன்று ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். அது குருவர்களாலும் திருவர்களாலும் நல்லபடியாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு தடைகள் போடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் மீறி சாமி வந்து அந்த விஷயத்தை நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம திருவள்ளிக்கேணி பகுதியில் இங்கே ஒரு மரமும் நம்ம தயார் செய்யணும். நம்ம ஆஃபீஸ் ரூம் போட்டு நம்ம உட்காரன்றதை விட ஒரு 10 அடியார்கள் வந்து வெளியூரில் வந்து இங்கே தங்கணும். அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், 3 வேளையாக சாப்பாடு கொடுக்கணும். இப்போ நம்ம அந்த விஷயத்தை தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ தேனாம்பேட்டில் பண்ணுறது தனி, திருவள்ளிக்கேணியில் பண்ணுறது தனிலாம் கிடையாது. அது தேனாம்பேட்டில் பண்ணாலும் அது திருவள்ளிக்கேணி தான் அந்த பெருமையை சாரும், திருவள்ளிக்கேணியில் பண்ணாலும் அது தேனாம்பேட்டிக்கு அந்த பெருமையை சாரும். ஏன்னா எல்லாருமே நம்ம இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பண்ணிக்கிறோம், அடுத்தது நம்ம திருவள்ளிக்கேணியில் பண்ணுவோம். அதே மாதிரி நேற்று ஒரு இடம் போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் வந்து ஒரு அடியார்கள் வந்து பண்ணுறாங்க. ஆத்ம யோகின்னு சொல்லிட்டு அந்த ஐயா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரத யாத்திரை, அதாவது சொல்லுவாங்களே கடைசியாக யார் இருப்பான்னு யாருக்குமே தெரியாது, யார் அந்த இடத்துல போவான்னு யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் பார்த்தா ரொம்ப இன்னைக்கு போயிடுவாருன்னு நினைப்பாங்க, அவர் ஒரு 4 வருஷம் தாங்குவார். ஒருத்தர் நல்லா இருப்பார், அவர் அன்னைக்கு போயிடுவார். அதனால அவங்களுக்கு வந்து அந்த ரத யாத்திரை சிவலோக யாத்திரை, அதாவது கடைசியா யார் வருவா அப்படின்னா சிவபெருமான் தான் அங்கே அனுப்பிச்சு வைப்பாரு. பூதக்கணக்கில் போய் கூட்டிட்டு வாங்க, என் பிள்ளை வரணும், கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சிவலோக யாத்திரைன்றது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அது கிடைக்கிறவங்களும் பாக்கியசாலி தான். அது சீக்கிரமா கிடைக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அந்த சிவலோக யாத்திரைன்ற வண்டி வந்து அவங்க வந்து இலவசமா கொடுக்குறாங்க, ஒரு பகுதிக்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விருகப்பாக்கத்தில் அந்த பகுதிக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம தேனாம்பேட்டைக்கு கேட்டிருக்கோம், அதுக்கு அடுத்து திருவள்ளிக்கேணிக்கு கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இடமா நம்ம அடியார்கள் இருக்கிற இடத்துல அது வந்து சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஒரு 17,000 ரூபா வரைக்கும் அந்த இறுதி சடங்கு வந்து நமக்கு ரொம்ப மிச்சமாகும். நம்ம அடியார் பெருமக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம அதை வந்து கொடுத்து உதவணும் அவங்க. அதே மாதிரி வெளியூர்ல வந்து தங்குற அடியார்களுக்கு வந்து நம்ம ஒரு வாகனம் ஒன்று ஏற்பாடு பண்ணுறோம். அந்த வாகனத்தை வந்து நம்ம அவங்களுக்கு இலவசமாக தான் கொடுக்கணும். அந்த இலவசமாக கொடுக்குற வாகனத்தில் அவங்க 3 நாள் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு பயணிக்கிறதுக்கான நேரங்காலம் அவகாசம் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம சென்னையில் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற கோயிலுக்கு 3 நாளில் போயிட்டு வந்துடலாம் எல்லா இடத்துலையுமே. அதனால அதிகபட்சமாக அவங்களுக்கு யாரும் கொடுக்க போகிறது 3 நாள் அந்த நம்ம மரத்தில் தங்கிக்கலாம், 3 நாள் நம்ம வண்டி கொடுக்குறோம். 3 நாளுமே அவங்களுக்கு அன்னப்படைப்பு வந்து நம்ம செய்கிறோம். அதாவது சாதாரண அன்னப்படைப்பு கிடையாது, அடியார்களை வந்து எப்படி கவனிக்கணுமோ அந்த மாதிரி கவனிக்கணும். மற்றவங்களை கவனிக்கிறது வேறு, அடியாரை கவனிக்கிறது வேறு. ஏன்னா அடியாரை கவனிக்கிறது வந்து ஆண்டவனையும் கவனிக்கிற மாதிரி. ஆண்டோட நம்மளால அந்த அளவுக்கு கவனிக்க முடியாது, ஆனால் அடியாரை நமக்கு அளவுக்கு கவனிச்சிருக்கோம். அதனால் அந்த விஷயமும் செஞ்சுட்டு இருக்கோம். சரி, பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்த வாட்டி உங்களுக்கு எல்லாரும் கண்டமணிக்கிறதுக்கு யோகி செய்ய ஏற்பாடு பண்ணணும். இங்கே இருக்க ஒரு 10-20 பேரையாவது ஒரு கைலாயத்தை கற்றுக்கிறதுக்கு அவங்க தயார் செஞ்சு நம்ம கொடுக்கணும். அங்கே கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம பிள்ளைங்களும் நம்ம அமைச்சிருக்கோம். அவங்களே வந்து இங்கே வந்து கற்றுக் கொடுப்பாங்க. இதுதான் நம்ம எல்லாமே இல்லம் தேடி இருப்பிடம் தேடி தான் செல்லணும். யாரையும் நம்ம இடத்துக்கு வர வைக்க வேண்டிய அவசியம். ஆனால் ஒரு இடத்துலையும் ஒரு 20 பேர் தயாராகும் போது ஒரு 1000 பேர் நம்ம தயார் பண்ணி கைலாயம் வந்துட்டு ஒரு பெரிய விழாவாக எடுத்து நம்ம குருநாதர் சிவர் திரு தாமோதரன் ஐயா அவர்களை வர வச்சு அன்னைக்கு ஒரு 1000 பேர் கைலாயம் வந்துட்டு நம்ம பீச் ரோட்டில் இசைக்கணும்னு அடியனோட விண்ணப்பம் சாமி கிட்ட பக்தர்கள். அதெல்லாம் வந்து நம்மளோட வேலை செஞ்சு முடிக்கிறது அவரோட வேலை, நம்ம கூட வந்து பண்ணுறது நம்மளோட வேலை.
சிவாய நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும்.